கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? ப்ரோ அது பேரு சோலார் சிஸ்டம் இல்ல ப்ரோ, சோலார் பவர். சோலார் சிஸ்டம்னா சூரிய குடும்பம்னு அர்த்தம். சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இப்ப இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. ஏ ப்ரோ, நீ ஏன் ஒத்துக்கிற இவ்வளவு நாள் கரண்ட் போகாம இருந்திருக்கு, ஜாலியா இருந்திருக்காங்க அப்படின்னு? அப்ப இப்ப கரண்ட் இல்லைன்னா அதுக்கு யாரு காரணம்? தாவேக்கா அரசோட நிர்வாக குறைபாடு, நிர்வாக திறனற்றமை தானே காரணம். என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எல்லாரும் வீடு தானே கட்டுவாங்க, நீ என்ன பவர் பிளான்ட் கட்டி வச்சிருக்கியா ப்ரோ? எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஏப்பா என்னப்பா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்களே. ஒரு விஞ்ஞானியை வந்து இந்த நாசாவும் இஸ்ரோவும் இழந்திருக்குது. தேவையில்லாம கொண்டு போய் நாட்டாம படத்துல நடிக்க வச்சு அவரோட கெரியரே ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கீங்களே. ஓகே. சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும், பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க, இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? நீ இப்ப என்ன சொல்றன்னு தெரியுதா ப்ரோ? அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுனால உங்களுக்கு என்ன கரண்ட் வரவா போகுது அப்படின்னு கேட்குற. கேள்வி கேட்டாதான் ப்ரோ பதில் கிடைக்கும். போராட்டம் பண்ணாதான் ப்ரோ போராட்டத்துக்கு உண்டான நீதி கிடைக்கும். சாப்பிட்டாதான் ப்ரோ வயிறு நம்பும். பெருந்தட்டை வச்சுக்கிட்டு இருந்தா வயிறு நம்பாது. ஆவாது இல்ல, ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? அவனை சொல்றேன் ப்ரோ, இதை விட்டுட்டு படத்துல நல்லபடியா நடிச்சு எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கிற வழியை பாரு, சரியா? அண்ணன் தளபதி வந்து சிஎம் ஆயிட்டாப்ல, அவரால் நடிக்க வர முடியாது. அந்த இடத்த நீ தான் நிரப்பணும். உனக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு, தெரியுதா இல்லையா? அதை பண்ணு முதல்ல.